தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற நிகழ்வுகளை சுருக்கமாக பார்க்கலாம். மதுரை சின்ன சொக்கிக்குளத்தைச் சேர்ந்த ரியல் எஸ்டேட் அதிபரான ஜமால் முகமது கடந்த 2ஆம் தேதி கொடைக்கானலில் வைத்து கொலை செய்யப்பட்டார். இந்த கொலை வழக்கில் முன்னாள் அமைச்சர் ஐ பெரியசாமியின் மகள் இந்திரா உட்பட 8 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த வழக்கை சிபிஐ விசாரிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டம் மேலதாயல்பட்டியைச் சேர்ந்த பாக்யராஜ் என்பவர் மின்மோட்டார் திருடப்பட்டதாக தொடரப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்டார். சாத்தூர் நீதிமன்றத்தில் நடந்த வழக்கு விசாரணையின் போது நீதிபதி மாரியப்பன் மீது விசாரணை கைதி பாக்யராஜ் தான் கொண்டு வந்திருந்த மனித கழிவை நீதிபதி மீது வீசியதால் பரபரப்பு ஏற்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டம் எஸ்பி பட்டினத்தில் காவல் நிலையத்தில் வைத்து சையத் முகமது என்ற இளைஞரை உதவி ஆய்வாளர் காளிதாஸ் என்பவர் சுட்டுக் கொன்றார். காளிதாஸை கொலை வழக்கில் கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தி வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் என்பவரின் தலைமையிலான உண்மை அறியும் குழுவினர் உயர்நீதிமன்ற மதுரை கிளை முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னையிலிருந்து பெங்களூரு சென்று கொண்டிருந்த சரக்கு ரயில் வேலூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே விண்ணமங்கலம் என்ற இடத்தில் இயந்திர கோளாறு காரணமாக பழுதாகி நின்றது. இதனால் பயணிகள் ரயில் நிறுத்தப்பட்டன. பயணிகள் பெரும் அவதிக்குள்ளாயினர். விழுப்புரம் மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் நடைபெற்ற தேமுதிக மாநாட்டில் அக்கட்சியின் தலைவர் விஜயகாந்த், அவரது மனைவி பிரேமலதா ஆகியோர் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவை அவதூறாக பேசியதாக வழக்கு தொடரப்பட்டது. இன்று விசாரணைக்கு இந்த வழக்கு வந்தபோது விசாரணையை அடுத்த மாதம் 11ஆம் தேதிக்கு நீதிபதி ஒத்திவைத்தார். வேலூர் மாவட்டம் ராணிப்பேட்டையை அடுத்த காரை பாலாற்றில் மாட்டு வண்டிகளில் மணல் அள்ள தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதனை எதிர்த்து 300க்கும் மேற்பட்ட மாட்டு வண்டி உரிமையாளர்கள் கொட்டும் மழையில் மணல் அள்ளி போராட்டத்தில் ஈடுபட்டனர். உடனடியாக இந்த தடையை நீக்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.